என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின ஆக்கியோன் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கவனத்தை கொண்டு வரும்படி அன்பாய் விரும்புகிறேன். ரோமர் ஆக்கியோன் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரமும் அதனுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் கவனிக்க போகிறோம். I want everyone take your Bible and check that verses. அந்த வசனங்களை நீங்கள் கவனிப்பது நல்லது. 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவனமாக இருக்கிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இருக்காதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆங்கில பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு, லாக்கிங் அப்படின்னு இருக்கு. அசதின்னு தமிழ் இருக்கு. அசதின்னு என்ன தெரியுமா? ரொம்ப டயர்ட்னஸ். ஆனா ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? டயர்ட்னஸ் இல்ல, லாக்கிங் இன் தி ஸ்பிரிட். ரொம்ப கவனக்குறைவு. என்ன குறைவு? ரொம்ப சொல்றேன், தேவ பிள்ளைகள் கடைசி நாட்களில் ஒன்னு அறிந்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. லாக்கிங் இன் தி ஸ்பிரிட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் வேலைக்கு போறவங்க கை உயர்த்தி காமிங்க பார்ப்போம். எத்தனை பேர் வேலைக்கு போறோம்? நான் 24/7 நான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். உங்க டைமிங் எப்படி இருக்கு? What's your time? உங்க டைம் என்ன? உங்க ஆஃபீஸ் டைம் என்ன? Is it 8 o'clock, 8:30, 9 o'clock, 9:30, 10 o'clock, 10:30, 11 o'clock, 11:30, 12 o'clock? ஏல சைலண்ட் ஆயிட்டீங்க? பின்னாடி சொன்ன எந்த டைம் அந்த டைம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 9 o'clock இல்லையா? இந்த 9:01 போனா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? LOP பக்கத்துல சொல்லுங்க. LOP என்னது? நீங்க எத்தனை பேர் LOPல வந்திருக்கீங்க? Can I get your attention? நான் யாரோடு பேசி கொண்டு இருக்கிறேன். போய் உங்க மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் நான் கிளம்புனேன் சார், வீட்டில் என் பிள்ளை ரொம்ப இன்னைக்கு அழுதுகிட்டே இருந்தா, அதனால் அவளை கொஞ்சம் உட்கார வச்சு அவள்கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் அவளை நான் சரிப்படுத்திட்டு அப்புறம் கிளம்பும்போது எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு, அவளை கொஞ்சம் உட்காந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பி வரலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்? அப்படியா, குழந்தைக்கு ரொம்ப முடியலையா, தயவுசெய்து வீட்டுக்கு போய் என் பிள்ளைய பார்த்துக்க, பிள்ளைக்கு ஏதாவது முடியலன்னா போய் செஞ்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு வீட்டுக்கு அனுப்புவாரா மாட்டாரா? டெஃபினட்டாக அனுப்புவார். ஆனால் அந்த மந்த் சேலரி வரும்போது ஒரு 1500 ரூபா ஷார்டேஜ் ஆச்சு அப்படின்னு போய் மேனேஜர் கிட்ட சொல்லுவார். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நீ வீட்டுக்கு போனேன் இல்லை, அன்னைக்கு உன்னுடைய சேலரி, என் பிரதர் தீமத்தை இங்கே இருக்காங்க, அவங்க அடிக்கடி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஒரு சண்டே, அந்த ஒரு நாளை நான் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுனால அந்த 1 வீக்கை நான் முழுமையா பார்க்கிறேன், கர்த்தரை நடத்துகிறத நான் பார்க்கிறேன், கர்த்தரை வழி நடத்துகிற சூழ்நிலையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இது எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றேன், நான் விசுவாசி. அசதியா இராமல் ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா. லாக்கிங் ஸ்பிரிட். தி லாக்கிங் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? அது ஒரு மாதிரி அசால்ட், அப்படியே சர்வீஸ் தானே, ஆராதனை தானே, போன என்ன ஏதாவது என்ன நம்ம என்ன கம்பெடுத்து அடிக்க போறாங்க இல்லை, நமக்கு ஏதாவது டெஃபினட்டா உங்க லைஃப்ல ஒரு LOP நடக்கும். அந்த நாட்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆசீர்வாதங்களை ரொம்ப நீங்க இழந்துட்டே இருப்பீங்க. திரும்ப ஏன்னா அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நான் இப்ப ரிவர்ஸ்ல போறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்க, அசதியா இருக்காதீங்க. அப்போ ஊழியம் செய்யணும்னா நம்ம நினைக்கிறோம், நான் என்ன பாஸ்டர் ஊழியம் பண்ண, நான் வந்து உட்காந்துட்டு தானே போறேன். நீங்க வந்து தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறது ஒரு பெரிய ஊழியம். லேவியராம் அந்த வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யாருமே ஆண்ட சமூகத்துக்கு வெறுமையா வருகிறவர் அல்ல, வருகிற அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் ஒரு நிறைவோடு தான் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வராங்க. அந்த நிறைவோடு தான் போகவும் செய்கிறாங்க. இப்போ நடக்க நமக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சம்திங் நான் சொல்றேன், ஓப்பன் டாக்கா சொல்றேன். உங்க ரீசன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஐ நோ யுவர் வேல்யூஸ். உங்களுடைய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். பட் பரலோகத்தில் அதுக்கான காரியம் கிடையாது. ஒருத்த வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சொன்ன, ஆண்டவரே தகப்பன் மரித்து போயிட்டான், அவனை போய் முதல்ல அடக்கம் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்ன பண்ணிவா? நம்மளா தான் சொல்லியிருப்போம். நம்ம பாஸ்டருக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் தெரியுமா? வீட்டில் எங்கள் அப்பா இறந்து கிடக்கிறார், அவர் சண்டே சர்வீஸுக்கு வந்துருப்போன்னு சொல்கிறார். நீங்களாம் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? அடுத்த வாரமே வேற சபையை தேடி இருப்பீங்க. ஏன்னா எங்கள் அப்பா சாவுக்கு கூட எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணல, அது முக்கியம் இல்லை, முதல்ல சர்வீஸ். நான் சொல்கிறேன், இதவே ஆண்டவர் டிஃபைன் பண்ணுவாருன்னா வேற எதை கர்த்தர் உனக்கு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. ஆண்டவர் அதை அனுமதிக்காமல் இல்ல, இதையே ஆண்டவர் என் சமூகத்துக்கு வர்றதுக்கு இது கூட உனக்கு தடை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னா வேற எந்த ரீசன் நீங்க கூட சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? எங்க கவர்மெண்ட் எங்க ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபாய், ஒரு 30,000 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கிற ஒரு கம்பெனி உன்னுடைய ஒரு நிமிஷத்தை அவன் செக் பண்றான். 9:01 நீ உள்ள போய் பஞ்ச் பண்ணினா அந்த டே அவன் கால்குலேட் பண்றான், யூ ஆர் லேட், ஸோ யூ ஆர் நாட் கெட் யுவர் ஃபுல் சேலரி அப்படின்ற. ஏன்னா நீங்க அந்த ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப வேல்யூன்னு சொல்றான்.
நீ கொடுக்கிற அந்த ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கிடையாது. ஆனா நீ உள்ள இருக்கிற போது 9 மணிக்கு உள்ள இருக்கணும்ன்றான். ஆனா தேவ சமூகத்துக்கு நம்ம வருகிற போது, ஜெபிக்க வருகிற போது, தேவனை ஆராதிக்க வருகிற போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்களில், வீட்டில் ஜெபிக்கிற நேரத்தில், வீட்டில் வேதத்தை வாசிக்கிற நேரத்தில், வீட்டில் தேவ பிரசன்ன காத்திருக்கிற நேரத்தை நம்ம இப்படி அசதியா செய்ய அல்ல, ஜாக்கிரதையோடு கூட இருக்கிறவர்கள் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் காணப்படுவாங்க. நீ அசதியா நம்ம ஜாக்கிரதை இருந்தீங்க நடக்கும். கர்த்தர் உங்க ஆவியில் உங்களை அனலாய் கர்த்தர் வைத்திருப்பார். ஆவியில் அனலா இருக்கிறவங்க மூலியமா அதை கர்த்தர் ஊழியத்தை செய்ய முடியும். நீங்க அனலா இருக்கிறது ரொம்ப முக்கியம்னா, அதுக்கு தேவ சமூகத்துல ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப காரியம்னா, முதல் தேவை அசதியா இருக்காதீங்க. ஆவியில ஒரு ஆண்டவரே அப்படியே ஒரு அசதி வந்துடக்கூடாது. சரீரம் எல்லாம் வீக்கான சரீரம் தான், ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் வீக்கானவன் கிடையாது. ஆமாங்க, அந்த அசதியா இராம ஜாக்கிரதையா இருங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன். ஒருவேளை 9:05 இந்த சபை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ரகசிய வருகை வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உள்ள சர்ச்சுக்கு நேரா வந்து பாஸ்டர் இல்ல, சபையில யாருமே எல்லாம் எடுத்து எங்க காணாம போயிட்டா சர்ச்சு நடக்க எனக்கு போன் பண்ணிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கவனமா இருங்க. தயவுசெய்து சொல்றேன், ரீசன் மட்டும் சொல்லி பழகாதீங்க. இந்தியர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? ஏன் சார் லேட்டுன்னா, பஸ் லேட்டு. என்ன லேட்டு? ஆமா, இவர் ரொம்ப நேரத்துல வந்து நின்று ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் காலில் முள்ளு குத்தி இருக்கு? என்ன சொல்லுவீங்க? காலில் என்னாச்சுன்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? முள்ளு. நான் திரும்ப கேட்கிறேன், முள்ளு உங்களை குத்துச்சா நீங்க போய் முள்ள குத்துனீங்களா? என்ன சொன்னேன்? அது பாட்டுக்கு அக்கடான ஒரு இடத்துல கிடந்துச்சு. நீங்க பாட்டுக்கு அதே இடத்துல போய் என்ன பண்ணிட்டு முள்ள குத்திட்டு இப்ப என்ன சொல்றீங்க? முள்ளு என்ன பண்ணிருச்சு? பக்கத்துல சொல்லு, இதுதான் லைஃப். என்ன நமக்கு இருக்கிற ஸ்கூல் டேஸ்ல இருந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கிருபைன்னா, நம்ம அந்த ரீசன் சொல்லி பழகிட்டோம். என்ன சொல்லி பழகிட்டோம்? எல்லாத்துக்குமே ரீசன். ஆமா, ஏன் குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமா, அது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சுன்னா அதனால கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டேன், அவ்வளவுதான். அதோட அந்த ரீசன் சம்திங் சொல்றேன். ரீசன்ஸ் எனக்கு தேவையில்லை. ஐ நீட் டு செட் ரைட் எவ்ரிதிங். நான் சரியாக்கப்படணும். நான் தாமதமா வருகிற காரியம் மாறணும். தேவ சமூகத்தில் நான் அசதியா இருக்க கூட, ஜாக்கிரதையா இருக்கணும். சர்ச்சு பக்கத்துல இருக்கிறவங்க 2 மடங்கு கத்தர் கணக்கு கேட்பார். சர்ச்சுக்கு பக்கத்துல வலிக்குள்ள இடத்துல வீடு கேட்காதீங்க, ரொம்ப கேட்காதீங்க, ரொம்ப தப்பா வீடு கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப கணக்கு கொடுக்கணும். நீங்க எல்லா ஜபத்துக்கும் நீங்க கலந்துக்கணும், எல்லா ஜபத்துல நீங்க அட்டன் பண்ணணும். ஏன்னா கத்தர் கேட்பாரு, பாரு லாசரு அங்க வந்து இருந்தான்ல, ஆமா நீ ஒரு நாள் வந்து கேட்ப, அப்ப சொல்லுவா நீ உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்த, அப்ப போகாத உனக்கு இப்போ உனக்கு வாய்ப்பு இல்லைன்றவார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவ சபைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மிடத்துல நிச்சயமாய் கணக்கு ஒரு நாள் கேட்பார். உன்னிடத்துல 5 தாளந்த கொடுத்தல, 2 தாளந்த கொடுத்தல, 1 தாளந்துக்கு என்ன பண்ணுன? உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுத்தேன், இவ்வளவு சூழ்நிலைகளை கொடுத்தேன், இவ்வளவு சாதகமான காரியங்களை கொடுத்து இருக்கிறேன், இவ்வளவு பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுன? இல்ல பாஸ்டர் கொஞ்சம் வீட்டுல கிளம்புறதுக்கு லேட் ஆச்சு பாஸ்டர். தேவ சபையே அசதியா இருக்காது. ஒரு நாள் நிச்சயமாய் நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அசதியா இருக்கிறவர்களா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போமானால் தேவ சமூகத்துல அனலா இருப்பீங்க. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் ஜெபம் ஆராதனைக்கு வந்தீங்கன்னு கேட்டா கொஞ்சம் பேர் கை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எழுந்து கிளம்பி வரதுக்கே லேட் ஆச்சு பாஸ்டர். எங்க ஜெபிக்க? ஜாக்கிரதையோட தேவ சமூகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒன்னு சொல்றேன் கவனிங்க, எவர்கள் தேவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அந்த 3 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரலோகத்துக்கான தேவ ராஜ்யத்துக்கான பயம் எப்பவுமே நம்ம லைஃப்ல இருந்துட்டே இருக்கணும். பரலோகத்தை தேவ ராஜ்யத்துக்கான ஒரு பயம் இருக்கணும். சபைக்கடுத்த ஒரு பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஊழியக்காருடைய வார்த்தைக்கு எப்பவுமே கவனமா செவி கொடுக்கணும். சில நேரங்கள்ல ஜனங்க ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவாங்க சில காரியங்களை. நம்ம பாஸ்டர் தானே, நம்ம சர்ச் தானே. ரொம்ப நல்லா கவனிங்க, உங்க ஊழியக்காரன் ரொம்ப பயபக்தியா இருக்கணும். ஒருத்தவங்க தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறவங்க ஊழியக்காரன் சரியா அந்த பயபக்தியை காமிப்பாங்க. சபையில அதை ரொம்ப தெளிவா காமிப்பாங்க. சும்மா ஊழியக்காரர் அப்படியே கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி அப்படியே நீ அப்படி ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ சபைக்கு சொல்லுவாங்க, ஊழியக்காரன் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஆமா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் யோவான் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் நாள் ஒரு திருமண காரியம் வந்த போது அவருடைய தாயார் அவரிடத்துல வந்து இங்க திராட்சரசம் குறைவுபட்டு டக்குனு ஒரு வருஷம் ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்னன்னாரு. என்ன ரீசன் தெரியுமா? ஊழியக்காரனா அந்த இடத்துல வந்துட்டானா அந்த இடத்துக்கான மரியாதை, அந்த கனத்தை கொடுக்கணும். நோ டேக் கிராண்டட், எடுக்கவே கூடாது. நல்ல கவனிங்க. சபை சொல்ல விரும்புகிற ஒருவர்கள் தேவ ராஜ்யத்தின் மேல மிகுந்த பயபக்தி உடையவர்களா இருப்பார்களானால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற சபையின் மேல மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் தேவ ஊழியக்காரருடைய வார்த்தையின் மேல மிகுந்த பற்றுதலோட கவனத்தோடு கூட இருப்பாங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கள்கிட்ட நாங்க ஊழியக்காரங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப விசுவாசத்துல போய் ரொம்ப க்ளோஸா போகாதீங்க, ரொம்ப சீப்பா. நான் என் மக்கள்கிட்ட சொல்லுவேன், ஏன் நான் சொல்லியிருக்கிறேன், என் மக்களுக்கு தெரியும் நான் எனக்கு எங்க மரியாதை கொடுக்கணும், என்னை எப்படி நடத்தணும். ஊழியக்காரன் மேல ஒரு பயம் எப்பவுமே இருக்கணும். சும்மா அப்படியே ஊழியக்காரன் நின்றுட்டு கேஷுவலா பேசிட்டு அப்படியே ஜாலியா ஃபன் பண்றது உங்க ஊழியக்காரன் இடம் கிடையாது. தகப்பன் என்கிற பயம் இருக்கும். நாட்களை ஒண்ணு குறைஞ்சது என்ன தெரியுமா? உலகத்திலையும் சொல்றேன், பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல ஒரு பயம் கிடையாது, தகப்பன் மேல ஒரு பயம் இல்ல, தாயின் மேல ஒரு பயம் கிடையாது. அப்படியே தூக்கி அவங்கள விட்டு விளாசுறது பாருங்க இல்லையா?
முதல்ல வீட்டுக்கு அப்பா வந்தானே அப்படியே பசங்க அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் அப்படியே இருப்பாங்க. என்ன வார்த்தை நடக்கணும் அப்படி இருப்பாங்க. வேற என் பையன் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப உங்க தகப்பன் கண்ணை பார்த்து நேருக்கு நேர் பேசிட்டு நிக்க கூடாது அங்க சொல்லுவேன். என் தோளுக்கு நிக்கிறான் சொல்லுவேன், இந்த நேருக்கு நேரம் கண்ணை பார்த்துக்கிட்டு இந்த பேசுற முதல்ல கண்ணை கீழே இறக்கணும், மெதுவா கையை கூட மேல தூக்க கூடாதுன்னு சொல்லுவேன். தகப்பன் பேசும்போது ரொம்ப கையை உயர்த்தி ஆச்சா போச்சா கையை கீழே இறக்கி தகப்பனை நேருக்கு நேர் கூட பாக்குறதுக்கு யோசிக்கணும். அப்படி இருக்கிறீங்களா? உங்களோட தான் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. தேவ சபையில் சொல்ல விரும்புகிறேன், உங்க ஊழியக்காரன் உங்களை வயதுல மூத்தவரோ இளையவரோ உங்க வயது ஒத்தவரோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க உங்க ஊழியக்காரருக்கு எவ்வளவு க்ளோஸோ எவ்வளவு அன்பானவர்களோ அதெல்லாம் மைண்ட் கிடையாது. ஆனா உங்க ஊழியக்கார கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ சமூகத்துல ஒரு பயபக்தியோடு இருக்கணும். நம்ம பாஸ்டர் தானே என்னமோ அவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். சபை அதை கற்றுக் கொடுக்க மறந்ததனுடைய விளைவு ஜனங்கள் தேவ சமூகத்திலே ஒரு அசதிக்குள்ளா lacking in the spirit. கடைசி நாட்கள்ல நான் தேவ சபை பஸ்ல விரும்புகிறேன், ஊழியக்காரருக்கு போன் பண்ணா கூட யோசிச்சு போன் பண்ணணும். என்ன கூப்பிடணும், என்ன பேசணும், என்ன சொல்லணும். ஊழியக்காட்ட பேசுறோங்கிற கவனத்தோட பேசணும். சபையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், சபையை குறித்து தான் ஒரு வைராக்கியம் இருக்கணும். தேவன் எனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கான பயத்தோடு கூட நான் இருக்கிறேன். ஜீசஸ், தேவ சபைக்கு அடுத்த ஒரு பயம் இருக்கு. நான் என் மக்களோட ரொம்ப க்ளோஸா பழக வேந்திரமா எனக்கு தெரியும். வேர் ஐம் ஸ்டாண்ட், நான் எங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் லிமிட் மாதிரி தான் கூப்பிட்டு சொல்லிடுவேன், கரெக்டா இருக்கணும் அப்படின்றவேன். எனக்கு தெரியுமா, என் மக்களுக்குள்ளே அந்த பயத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனா என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியதுடைய கடமை. என் மக்களை, என் பிள்ளைகளை நான் பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா நான் நிச்சயமாய் அவர்களுக்கான ஒரு காரியத்தை செய்துதான் ஆகணும். போனார பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் பலிபீடத்துல நீங்க யாரையும் ஏத்த விடுறது இல்லை, அனாவசியமா யாரு மேல ஏறது கிடையாது, யாரு மேல போறது கிடையாது. நாங்க சபையில பார்ப்போம், எல்லாரும் மேல போய் விளையாண்டுகிட்டு. நான் சொல்லுவேன், என் பசங்கள்ட்ட கூட சொல்லுவேன், 2 பசங்க சொல்லுவாங்க, வேற கீழே தான் உனக்கு அப்பா, கீழே வரைக்கும் தான் உனது, மேல நீ வந்துட்ட ஊழியத்துக்கு வந்து சொல்லிட்டு ஊழியத்துக்கு சொல்லுவேன். எந்த சொல்லுவேன், தகப்பன் இடங்கிற வேற, ஊழியக்காரங்கிற வேடம் வேற. பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, சரியா சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நோ மோர் கிராண்டட். பிள்ளைங்க தானே அப்படின்னு கிராண்டட் எடுக்கவே கூடாது. ஆமா, வந்துட்டு எங்க அப்பா தான் நிக்கிறார். தேவ சமூகத்துல மிகுந்த ஜாக்கிரதையோட இருக்கு. லேவியராமை வாசித்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆசாரியனாகிய ஆரோன் உள்ள வரும்போது சணல் நூல் இருக்கு இல்லையா, சல்லடைகளினால அவன் சரீரம் முழுவதும் அடைக்கப்படணும் அப்படின்றார். ஈவன் அவன் அந்த 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 ஆசரிப்பு கூட உள்ள இப்படி காலை உள்ள வைக்கும் போது அவன் நிர்வாணம் கூட தெரியக்கூடாது. நான் சொல்றேன், சில பேருக்கு புரிய நான் நினைக்கிறேன், அவன் நிர்வாணம் கூட தெரியக்கூடாது. இப்படி அவன் காலை எடுத்து மேலே ஏறி போய் நிற்கிற போது அவன் நிர்வாணம் கூட தெரியக்கூடாது என்பதற்காக சல்லையான சணல் நூல்குள்ளாகல போல எல்லாவற்றையும் தரித்துக் கொள்ள சொல், ஏன்னா என் சன்னிதானத்தில் பயபக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறார். தேவ சமூகத்துல பரலோகத்துக்கு அடுத்த பயமும், தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த பயமும், சபை அடுத்ததான தேவனுடைய பயம் நமக்குள்ள இருக்கணும். ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு மிகுந்த கவனத்தோடு கூட செயல்படும். ஏன்னா கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஊழியக்கார் வார்த்தையை ரொம்ப செகண்ட் ஒப்பீனியன் எடுக்காதீங்க, இல்லைன்னா கேட்க கூட வராதீங்க. ஒப்பீனியன் கூட கேட்க வராதீங்க, வேண்டாம், நம்ம வேற ஒப்பீனியன் கேட்டு போய்க்கலாம். ஆனால் ஊழியக்கார் வார்த்தையை கேட்டுட்டீங்கன்னா அந்த வார்த்தை செயல்படுதான் கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப கவனமா இருப்பார், ரொம்ப கவனமா இருப்பார். நான் சொல்றேன், ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவன். அதனால ஊழியக்காரன் தேவ சித்தம் இல்லாம எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டார். தேவ சபை, பிரைஸ் காட், அவனை சொல்ல விரும்புகிறேன், மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படும்.